கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவனும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் ஆதியாகமம் 44ஆம் அதிகாரத்துக்கு செல்லுகின்றோம். இந்த 44ஆம் அதிகாரத்தில் 5 உட்பிரிவுகளாக பிரித்திருக்கிறேன். முதல் 2 உட்பிரிவுகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இந்த பிரிவுக்கான திறவுகோல் வசன பகுதியாக நான் தேர்ந்து கொண்ட பகுதி ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை முதலில் வாசிப்போம். அதற்கு அவன், நீங்கள் சொன்னதன்படியே ஆகட்டும், எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான், நீங்கள் குற்றமற்று இருப்பீர்கள் என்றான். இந்த வசனத்திற்கு அடிப்படையான நிகழ்வு என்ன என்று பார்க்கும்போது 43ஆம் அதிகாரத்தின் நிறைவிலே நாம் பார்த்தோம். யோசேப்பும் அவன் சகோதரர்களும் மற்ற எகிப்தியரும் உணவு உண்டு பானம் பண்ணி சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று நாம் வாசித்தோம். இப்பொழுது 44ஆம் அதிகாரத்திலே முதல் உட்பிரிவு வீட்டு விசாரணைக்காரனுக்கு யோசேப்பின் கட்டளை முதல் 3 வசனங்களில் இருக்கிறது. பின்பு யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி என்ன சொல்லுகிறான்? அதற்கு முன்பு ஒன்று, இன்னும் யோசேப்பு தான் யார் என்பதை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் அவனை ஒரு பெரிய அதிபதி என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் அப்படியே கெத்தா போயிட்டு இருக்கிறான். இப்போ உணவுலாம் உண்டு பானம்லாம் அருந்திய பிற்பாடாக யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனிடத்துல என்ன சொல்றானாக்கா, நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றிக்கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான். இது மீண்டும் யோசேப்பு அவர்களை சோதித்து பார்க்க செய்த ஒரு ஏற்பாடாக இருந்தது. இந்த முறையாவது அவர்கள் தனக்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறக்குறைய 18 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்வார்களா என்று யோசேப்பு அவர்களை பரிசோதித்து பார்க்க விரும்பியிருக்கலாம். அன்று இரவு யோசேப்பின் சகோதரர்கள் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அதிகாலையில் எழுந்து தங்கள் கழுதையை ஓட்டுக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். தங்கள் சாக்குகளுக்கு என்ன செய்யப்பட்டது என்பதை அறியாமலேயே, அதாவது ஒவ்வொருத்தருடைய சாக்கிலையும் அவன் கொடுத்த பணம் திருப்பி போடப்பட்டிருக்குது. அதில் இளையவனாகிய பென்யமீனுடைய சாக்கில் பணத்தோடு கூட யோசேப்பு பானம் பண்ணுகிற பான பாத்திரமும் போடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தெரியாமலேயே அவர்கள் அந்த சுமைகளை தங்களுடைய கழுதையில் ஏற்றி கொண்டு கானான் நாட்டுக்கு பயணப்பட்டார்கள். போகும்போது என்ன நடக்குது? அடுத்த 4லிருந்து 13 வரைக்கும் உள்ள வசன பகுதி என்ன சொல்வது? யோசேப்பின் பான பாத்திரத்தை திருடி வந்ததாக குற்றச்சாட்டு. அவர்கள் பட்டணத்தை விட்டு வெகு தூரம் போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு இருக்கும்போது யோசேப்பு மீண்டும் தன் வீட்டு விசாரணைக்காரனை அழைக்கிறான். அழைத்து, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து, நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன? என் எஜமானுடைய பானபாத்திரத்தை திடீ கொண்டு வந்தீர்களே, அது என் எஜமான் திராட்சசம் குடிக்கிற பாத்திரம் அல்லவா? அது எவ்வாறு காணாமல் போயிற்று என்பதை அவர் ஞான திருஷ்டியால் தெரிந்து கொள்ள மாட்டார் என்று நினைத்தீர்களா? நீங்கள் தகாத காரியம் செய்தீர்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டு என்று கூறி அனுப்பினான். வீட்டு விசாரணைக்காரன் அவ்வாறே அவர்களை தொடர்ந்து பிடித்து யோசேப்பு கூறியவாறே அவர் மேல் குற்றம் சுமத்தினான். நீங்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செஞ்சுருக்கிறீங்க. எங்கள் எஜமான் உங்களுக்கு எவ்வளோ இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அவருடைய பான பாத்திரத்தை திருடிக்கிட்டு வந்திருக்கிறீங்க. அவர் ஞான திருஷ்டி தெரியும் அவருக்கு. ஆனால் ஞான திருஷ்டினால கண்டுபிடிச்சிட்டாரு நீங்கள் தான் பாத்திரத்தை திருடிட்டு வந்தீங்கன்னு. இப்படி செய்யலாமா? நன்மைக்கு தீமை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த மனிதர்கள் மேல் யாக்கோபின் மகன்கள் மேல் குற்றம் சுமத்துகிறான் வீட்டு விசாரணைக்காரன். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நாங்க அப்படி திருடர்களாம் கிடையாது. போன முறை எங்கள் சாக்குகளின் வாயில் இருந்த பணத்தை கானான் இருந்து திரும்ப கொண்டு வந்தோமே. நாங்க அப்படி திருடனா இருந்தாக்கா பணத்தை வச்சிருந்துருக்கலாமே. நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. நாங்கள் போன தடவை நாங்கள் தானியத்துக்கு கொடுத்த பணம் எங்கள் சாக்குகளே தவறுதலாக திரும்பி வந்துருச்சு. அதை திருப்பி கொண்டு வந்தோமா இல்லையா? நீங்கள் கூட அதை பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? உங்கள் பணம் என்கிட்ட வந்துருச்சு, இது தேவன் உங்களுக்கு கட்டளையிட்டாருன்னு சொன்னீங்களே, என்னங்கய்யா இப்படி செய்கிறீங்க?
நாங்கள் உம்முடைய எஜமானர் வீட்டிலேருந்து வெள்ளியோ பொண்ணையோ களவாடி செல்வோமா? இதோ எங்களுக்குள்ளே எவனுடைய சாக்கு பையில் அந்த பாத்திரம் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன், நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்று கூறினார். எவன் சாக்கில் நீங்கள் பாத்திரத்தை பார்க்குறீங்களோ அவன் இங்கேயே சாகடிச்சிருங்க, நாங்கள்லாம் உங்கள் எஜமானனுக்கு அடிமையாகிறோம். நிச்சயமாகவே இது அவர்களுக்கு சோதனையும் வேதனையும் மிகுந்த வேலையாக இருந்திருக்கும். யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவர்களிடம், நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும், எவன் அங்கே எவனுடைய சாக்கிலே அந்த பாத்திரம் காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையா இருப்பான், நீங்கள் குற்றமட்டே இருப்பீர்கள். அவர்கள் விரைவாய் அவனவன் தன் சாக்கு பைகளை இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள். மூத்தவன் சாக்கு பை முதல் இளையவன் சாக்கு பை வரை பரிசோதித்து பார்த்த போது பாத்திரம் பென்யமீனின் சாக்கு பையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா யாரு தான் போட்டதை வீட்டு விசாரணைக்காக தான் போட்டு வச்சான். அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? துக்கம் பயங்கரமாக வந்துருச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் உடைகளெல்லாம் கிழித்து கொண்டு அவனும் கழுதின் மேலே பொதியை ஏற்றி கொண்டு பட்டணத்துக்கு திரும்பி வந்தார்கள். யோசேப்பை சந்திப்பதற்கு பட்டணத்துக்கு திரும்பி வந்தார்கள். அங்கே யோசேப்பை சந்தித்த போது என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த யூடியூபில் பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியங்களுக்காக, முக்கியமாக என்னுடைய ஊழியங்களுக்கு எவ்வாறேனும் ஆண்டவர் நிதி உதவி ஏராளமாய் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிறைய ஊழியங்கள் செய்ய காத்திருக்கின்றன. டேனியல் புத்தக விளக்கவுரை எழுதி கொண்டிருக்கிறேன். லூக்கா விளக்கவுரை எழுதி முடித்திருக்கிறேன். இதெல்லாம் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்து வெப்ல ஏற்றணும். அப்போ மக்கள் எல்லாருமே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதோடு கூட நான் அஞ்சல் வழி கல்வி திட்டம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த அஞ்சல் வழி கல்வி திட்ட பாடங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். எழுத படிக்க தெரிந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். அதுக்கு தங்கு தடை இல்லை. எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, இல்லை சர்ச்சுக்கே போகாதவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் யார் வேணாலும் படிக்கலாம். பைபிளை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த காரியங்களை நீங்கள் ஊக்கமாய் செயல்படுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பைபிள் பாடங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை அனுப்பி வையுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் எண் 8807338137 8807338137 8807338137 என்ற நம்பருக்கு உங்கள் முகவரி, பெயர் மற்றும் முகவரியை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அறிமுக பாடத்தையும் விண்ணப்ப படிவத்தை அனுப்புவேன். அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அறிமுக பாடத்தை படித்தது கேள்விகள் எழுதி அந்த ரெண்டையுமே எனக்கு திருப்பி அனுப்புங்க. அதன் பிறகு உங்களுக்கு பாடங்கள் அனுப்பப்படும். நீங்கள் விரும்பினால் மட்டும்தான் பாடங்கள் அனுப்பப்படும். நீங்கள் பாருங்க. நீங்கள் இதெல்லாம் படித்து ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். எனக்காக, என்னுடைய ஊழியங்களுக்காக முக்கியமாய் ஜெபியுங்கள். என்றால் இன்டர்நெட் வலைத்தள ஊழியமானது உலகின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு போடப்பட வேண்டும். அதற்கு நிறைய செலவுகள் ஆகும். ஆண்டவர் எங்காவது ஒரு வழியை திறந்து எனக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தளவு கூட உதவிகளை கொடுத்து தாங்குங்கள். நன்றி சகோதரரே, வணக்கம்.